இந்த கதையில் நம்ம ஹீரோக்கு 3 ஹீரோயின். அதுதான் இல்லை, இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் எதுக்காக இப்படி பீச்சில் தனியாக உட்காந்துருக்காரு? இவர் வாழ்க்கையில் என்ன தான் நடந்தது? வாங்க பார்ப்போம். இவர் பேர் தமிழ்ங்க. இவருக்கு படிக்க தெரியுமோ இல்லையோ, ஆனால் நல்லா குடிக்க தெரியும். சரி, என்னடா இது? டெஸ்ட் பேப்பராடா? என்னடா எல்லாத்துலேயும் முட்டை மார்க் வாங்கி வச்சிருக்க? நானே எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது, எனக்கு இந்த படிப்பு மட்டும் வரவே மாட்டேங்குது. ஆனால் இந்த அபிபை மட்டும் எப்படி படிக்கிறானே இது இல்லை. கிளாஸ் போகிறான், அவனும் நல்ல பேர் வாங்குறான். பணக்கார பையன் தானே, நல்லா படிக்கலாமே அப்படின்னு வாத்தியார் வேறு அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறான். எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. இன்றதா தம்பி, சாப்பிட்டியா இல்லையா? இல்லைப்பா. தம்பி, நேரத்துக்கு சாப்பிடுப்பா, வயிற்ற காய போடக்கூடாது. நீ நல்லா சாப்பிட்டாதான் படிச்சு நல்லா மார்க் வாங்க முடியும், எழுத முடியும். உடம்பும் தெம்பா இருக்கும். டயத்துக்கு சாப்பிடணும். நேரத்தோட நீ சாப்பிடு, அப்புறமா நீ எழுதிக்கலாம். நாங்களாம் அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு நாங்கெல்லாம் ஆளாகி இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களாம் கஷ்டத்துல படக்கூடாது, பட்டினி கிடக்கக்கூடாது. நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும். வேலை தொழிலெலாம் அப்போதான்ப்பா கிடைக்கும். என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? நல்லா படித்து காலேஜ் முடித்து வேலைக்கு போகலான்னு பார்த்தா அவருக்கு எந்த பேங்க்குமே வேலை கொடுக்கல. கவர்மெண்ட் வேலை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. சப்பா. டிஆர்வி எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு போல இருக்கு. ஆமாண்டா, 80%. ஏய், 80%? அடப்பாவி, உனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, வேலை கிடச்சிரும். எனக்கெல்லாம் அப்படியா? நான் எங்கே யார்கிட்டயாவது காலம் பிடிக்கணும். அப்படிலாம் இல்லைடா, எல்லாரும் கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அட்வைஸ்லாம் பண்ணோம், கடைசியில் நம்ம நிலமே இப்படி வந்து நடுத்தரில் நிற்கிது. இல்லைன்னா தலை விதியாக இருக்கும் போல இருக்கு. இங்கதான் உட்காந்துருக்கீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனை நான் இப்போதான் பார்க்குறேன். அபி
என் வாழ்க்கையில் இவனால் நான் ரொம்ப நாள் அசிங்கப்பட்டேன். இவன் நல்லா படிக்கிறதுனால என் ஆள் கூட என்கிட்ட பேசுறதோட இவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தா. அதனால தான் நான் அன்றைக்கி முடிவு பண்ணேன் இவனை என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு. 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது அன்னைக்கு மரத்தடியில் எங்க இந்த பக்கம்? சும்மா எண்ணெய் வீட்டுக்கு வந்தேன். வீடு எங்க இருக்கு? இங்கே தான் பக்கத்தில். வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போதான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், கட்சியில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் திறமை தான் தலைவரே. எப்போ கவனிப்பீங்க? வாங்க போஸ்டிங்கில் போட்டோன்னே கவனிச்சிட வேண்டியதான். அப்புறம் அண்ணன் பையன் வணக்கம். இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். படிப்பு வேறு ஏற மாட்டேங்குது. வேலை வேணும்னு வந்துட்டான். நான் மற்றதெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம். பையனுக்கு வேலை வேணும், கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? நாளைக்கு காலையில ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு எங்க ஆபீஸ்க்கு வாங்க. மேனேஜர்கிட்ட சொல்லி நான் உங்களை வேலைக்கு சேர்த்துவேன். சரி தலைவர். அது நான் வரேன் தலைவரே. என்ன இந்த பக்கம்? எங்கள் வீடு இங்கே தான்டா இருக்கு. நீங்கள் இந்த பக்கம்? இந்த ஏரியாவில் இடம் வாங்க போகிறேன், அதுதான் பார்க்க வந்தேன். ஆமாம், நீ என்ன பண்ணுற? நான் எங்கள் அப்பா வேலையை பார்க்குறேன்டா. எது, உங்கள் அப்பாவோட வேலையா? ஆமாம். டேய், கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன்டா நீ போய் செருப்பு தைக்கிறேன்னு சொல்கிறேன். என்னால் நம்பவே முடியல. நம்ம தமிழை அவனே முட்டமாக்கு தான் எடுப்பான், அவன்லாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கான். என்னடா பண்ணுறது, எங்கள் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எல்லோரும் பணத்தை எதிர்பார்க்குறாங்களே ஒழிஞ்சி மார்க்கையும் மனசையும் யாரும் எதிர்பார்க்குறதில்ல. நானும் எவ்வளோ வேலை தேடி பார்த்தேன், எனக்குன்னு யாருமே வேலையும் கொடுக்கறதில்ல. அதான் தேர்ந்து எங்கள் அப்பா வேலையை இப்போ பார்த்துட்ருக்கேன். உயிரோடு இருந்தப்போ தான் அவர் ஆசையை நிறைவேற்றலை. அட்லீஸ்ட் அவர் இறந்த பிறகாவது அவர் ஆசையை நிறைவேற்றிடுவேன். சரி, உங்கள் அப்பா எங்கடா? எங்கள் அப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சுடா.
நான் செருப்பு தைக்கிறது என்னோடய தொழில் இல்லைங்க, அது என்னோட பார்ட் டைம். அதுவும் எங்கள் அப்பாவுக்காக தான். ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தில் தோத்துட்டேன். அந்த தமிழ் கூட மட்டும் இல்லை, பணத்து கூட. உலகத்தில் பணம் தாங்க எல்லாமே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சும்மாவா சொன்னாங்க? எனக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்காமலே எப்போ போகுது, அது வரைக்கும் இப்படி தாங்க. வந்துட்டு இருக்கா கடவுளே, செருப்பு வேற வந்து போச்சு. கடை இந்த மாதிரி இருக்கு. பார்த்தா ஓ பின்னாடி தானே இருக்கு. காலையிலேவா நான் செருப்பு தைச்சு விடுங்க. ஹலோ, நீ வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்டா. நடந்து வந்துட்டு இருந்தேன்டா, செருப்பு வந்து போச்சு, அதான் தைச்சிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். பரவாயில்ல, தைச்சிட்டு தான்டா இருக்கேன். ஸோ உடனே முடிஞ்சிட்டா, முடிஞ்சிட்டு உடனே வந்துடுறேன். சீக்கிரம் தைச்சு விடுங்க. எவ்வளோங்க?